ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மாலை கட்டலாம் வாங்க. ரொம்ப அழகா வந்திருந்தது. வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவெண்டர் கலர் ரோஸும், நடுவுல கொஞ்சம் ஜிப்ஸி காம்பினேஷன் வச்சு கட்டியிருந்தேங்க. எதிர்பார்த்தத விட ரொம்ப அழகா வந்திருந்ததுங்க. இதுக்கு ரோஸ் வந்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 19 ரோஸுங்க. ஜிப்ஸி வந்து 2 பொக்கே வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ரோஸ் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்கோல வாங்குறீங்க அப்படின்னா, 24 ரோஸ் இருக்க ஒரு பஞ்ச் இருக்குங்க. அது வாங்குனா கரெக்ட்டா இருக்கும். பட் இந்த டைம் காஸ்ட்கோல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் வந்து எதுவுமே நல்லா இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. ரொம்ப வாடி இருந்ததுங்களா, சரின்ட்டு க்ரோகர்ல தான் வாங்கிட்டு வந்தேனுங்க. க்ரோகர் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சுக்கு 12 ரோஸ் தாங்க வரும். நம்ம கரெக்ட்டா 19 ரோஸ்னா 19 ரோஸுமே வாங்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்காதுங்க. ஏன்னா நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரோஸ்லாம் வந்து பெட்டல்ஸ் வந்து ரொம்ப விழுகிற மாரி இருக்கும். அதனால எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாரி ரோஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பூ நல்லா இல்லைனா கூட இன்னொரு பூ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? நான் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பொக்கே வாங்கிட்டு வந்தேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மேல 4 ரோஸ் வைக்கிறதா, இல்ல 5 ரோஸ் வைக்கிறதான்னு ஒரு டவுட்டுங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தியா வந்துருச்சுனாலும் மாலை பார்க்கறதுக்கு அழகா இருக்காது இல்லைங்களா? பார்வையா இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு 5 ரோஸ் வச்சு பார்த்தேனுங்க. அப்புறம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுத்துட்டேனுங்க. மேல பார்த்தீங்கன்னா 4 ரோஸு, நடுவுல கொஞ்சம் ஜிப்ஸி, கீழ ஒரு 3 ரோஸுங்க. அப்புறம் கீழ ஜாயின் பண்ணிட்டு, கீழ இந்த கொஞ்சம் தொங்கும் இல்லைங்களா? நான் வந்து 3 ரோஸ் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு 5ஆ வச்சுட்டேங்க. நல்லா பார்வையா இருக்கும் இல்லைங்களா? நெறையா இருக்கிற மாரி இருந்தா, அதனால. ஜிப்ஸி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடுக்கு ஒரு பொக்கே ஜிப்ஸி தேவைப்படுங்க. இதுவுமே க்ரோகர்ல தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஜிப்ஸி வந்து பார்த்திங்கன்னா, மாலை கட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாரி தான் கட்ட போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜிப்ஸிய வந்து அந்த சின்ன பூலேருந்து வரும் இல்லைங்களா குச்சி, கொஞ்சம் இந்த விரல்ல ஒரு பாதி ரேகை சைஸ்க்கு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீளமாவும் வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம இந்த பூ வந்து மாலை கட்டுற அளவுக்கு வச்சு கட்டுவோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நீளமா வச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா, அந்த வேண்டாங்கிறது எல்லாமே நீட்டா கட் பண்ணிக்கலாங்க. த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெக்கரேட்டிவ் த்ரெட் வந்துங்க வால்மார்ட்ல தான் வாங்கினேன். ஒவ்வொரு டைமும் நான் சொல்லுவேன் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு பிராண்டும் சேர்த்து. பட் ஸ்டில் கேட்குறீங்க. வால்மார்ட்ல வந்து பார்த்திங்கன்னா, அந்த நூல் கண்டெல்லாம் இருக்கிற செக்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதிலேயே பார்த்திங்கன்னா, இருக்கறதுலே கம்மி விலைங்க. 0.45 சென்ட்ஸோ 75 சென்ட்ஸோ ஏதோ அந்த ரேஞ்சுன்னு நெனைக்கிறேன். இதில வந்து சில்வர் கலரு, கோல்டன் கலரு, திக்னஸ் வந்து கம்மியா, அதிகமா இருக்கிறது எல்லாமே இருக்குதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தின்னா இருக்கிறதா வாங்கிக்கிட்டேன். ரொம்ப திக்கா வாங்கிட்டோம் அப்படின்னா, ரோஸ் வந்து அந்த ஊசியில போட்டு இழுக்கும் போதுங்க, அந்த பூ வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால பார்த்திங்கன்னா, இருக்கறதுலே தின்னா இருக்கிறதா வாங்கிட்டேங்க. ஏன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்களா, மாலையும் வந்து அறுந்து விழுகவே விழுகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஊசி வந்து அந்த த்ரெட்ட ஃபுல்லா கோத்துட்டுங்க, ரோஸை வந்து காம்பு நல்லா ஒண்டா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசா கட் பண்ணிட்டீங்கன்னா கூட, ஒரு ரோஸ்க்கு இன்னொரு ரோஸ்க்கு நடுவுல கேப் தெரியுங்க. நல்லா ஒண்டா கட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி கட் பண்ணிட்டீங்கன்னா, கேப்பே சுத்தமா தெரியாது. நெருக்கமா இருக்கும். ரோஸை வந்து எப்பயுமே அப்சைட் டவுனா கோருங்க. அப்பதான் பெட்டல்ஸ் வந்து எதுவுமே ரிமூவ் ஆகாமைங்க நல்லா நீட்டா வருங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 ரோஸை கோத்துக்கிட்டேனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மாலை தானே கட்ட போறோம். நார்மல் பூக்கண்டு நூல் இருக்கு இல்லைங்களா? அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த ரோஸ் முடியிற இடத்துலைங்க, நார்மலா முடி போடுவோம் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு 2 முடி நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. நல்லா டைட்டா போட்டுக்கிட்டிங்கன்னா, பூ வந்து அந்த மேலேயும் கீழயும் நகரவே நகராது. லூஸும் குடுக்காதுங்க. நல்லா டைட்டா கட்டிக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கிறது பூ கட்டுற நூலுங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மாலைக்கு வச்சிருந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா? டெக்கரேட்டிவ் த்ரெட் அந்த த்ரெட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஜிப்ஸி வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜிப்ஸி எடுத்து வச்சு, அந்த லெஃப்ட் சைட்ல இருக்க டெக்கரேட்டிவ் த்ரெட் மேல அந்த பூவ புடிச்சுக்கோங்க. ரைட் சைட்ல இருக்கிற அந்த பூ கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா? அத வந்து அந்த ஜிப்ஸிக்கு மேல விட்டு, அங்க பாருங்களேன், அடியில வந்து அந்த பூக்கு அடியில கொண்டு வந்து இழுக்கிறேன் பாருங்க. இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பூ விட்டுறணும். அடுத்த பூ பிடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பூ மட்டும் தான் நீங்க பிடிக்கணும். முன்னாடி இருக்க பூ பிடிக்கவே கூடாதுங்க. இந்த மாரி ஒரு ஒரு பூவா நீங்க பிடிச்சு, நீங்க சுத்திக்கிட்டே வர வர பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சர்க்கிள் வந்துருங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜிப்ஸில வந்து கட்டுறதுக்கு முன்னாடி கீழ பாருங்களேன் டேபிள்ல வந்து நம்ம நார்மலா சன்னமல்லி, கனகாம்பரம்லாம் 3 பூ 2 பூன்னு எடுத்து வைப்போம் இல்லைங்களா? அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவனா வருங்க. ஒண்ணு அதிகமா, ஒண்ணு கம்மியா இருக்காது. ஈவனா வரும். அதனால தான் அந்த மாரி எடுத்து வச்சுக்கிறது. இங்க பாருங்களேன், கரெக்ட்டா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. எப்பவுமே இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு மேல தான் அந்த பூவ வச்சு பிடிச்சுக்கணும். ரைட் சைட்ல இருக்கிற நூலு மட்டும் தாங்க சுத்தணும். நீங்க வேற எதையுமே சுத்த தேவையில்ல. என்னன்னா, நம்ம வந்து ரோஸ் கோக்குறோம் இல்லைங்களா? த்ரெட் வந்து கொஞ்சம் நீளமா வச்சிருப்போங்க. இது வந்து மாலை சுத்தும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லெஃப்ட் சைட்ல ஒரு நீளமா ஒரு த்ரெட் இருக்கு பாருங்க. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாரியே இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கழுத்துல போட்டுக்கிட்டேனுங்க அந்த த்ரெட்ட. போட்டுட்டு ஒரு ஒரு பூவா எடுத்து எடுத்து வச்சு வச்சு சுத்த சுத்த என்ன ஆகும்னா, அதுவே சர்க்கிள் மாரி ஃபார்ம் ஆக்கிட்டே வருங்க. ஏன்னா, நீங்க ஒரு பூ பிடிச்சு சுத்துறீங்க
அப்படின்னா அடுத்த பூக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற பூவிலேருந்து கை எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற நூலில் மட்டும் தான் சுற்றிக்கிட்டே வரும் பாருங்களேன். ஜிப்ஸி வந்து எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி 4 ரோஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து நீளத்துக்கு வந்து நம்ம ஜிப்ஸி கட்டிக்கலாம் அப்படின்ட்டுங்க. கரெக்டாக ஒரு பொக்கே வந்து ஃபுல்லாக இதுக்கு தேவைப்பட்டுச்சுங்க, ஒரு சைடுக்கு மட்டுமே. பூ வந்து பார்த்தீங்கன்னா, பொக்கே பார்க்கறதுக்கு பெருசா தாங்க இருக்கும். இதில நம்ம எடுத்து எடுத்து வச்சு வச்சு கட்ட கட்ட என்ன ஆகும்னா, அது கரெக்ட்டா வந்து ஒரு பொக்கே அந்த ஒரு சைடுக்கு வர அளவுக்கு தான் வந்தது. ஆனா காம்பினேஷன் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்குது இல்லைங்க. ஃபைனலா வந்து அந்த நீளம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, பூ வந்து இங்க பாருங்க, அந்த நூல் இருக்கு இல்லைங்களா, பூ கட்டுற நூல் ரைட் சைடுல, அதையும் இந்த டெக்கரேட்டிவ் த்ரெட்டையும் நார்மலா முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாரி நல்லா டைட்டா ஒரு 2, 3 முடி டைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. நடுவுல இருக்கிற எந்த பூவுமே கழண்டு வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, டெக்கரேட்டிவ் த்ரெட்டு, அதில ஊசி கோத்து இருக்கு இல்லைங்களா, நம்ம அடுத்தடுத்து நம்ம பூ வந்து ரோஸ் கோத்துக்கிட்டே வந்துரலாங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து குச்சிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரோஸ் ஃபுல்லா கோத்துக்கிட்டே வந்துட்டு, ஒரு ஒரு ரோஸையும் நெகத்தி நெகத்தி நடுவுல மட்டும் இந்த மாரி ஜிப்ஸி வந்து மாலை கட்டுற மாரி கட்டுவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கட்டுறேங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஏன்னா, இல்லைன்னா ரொம்ப நெறைய ரோஸ் வெயிட்டு தூக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாரி பண்ணிக்கிறதுங்க. அது நல்லா முடி போட்டதுக்கப்புறம், இந்த ரைட் சைடில இருக்கிற அந்த பூக்கட்ட நூல் இருக்கு இல்லைங்களா, அத வந்து கட் பண்ணிடுங்க நல்லா முடி போட்டதுக்கப்புறம். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, ஆஸ் யூசுவல் எப்பயும் போல ரோஸ் வந்து ஒரு 3 ரோஸ் வந்து கோத்துக்கலாங்க. 3 ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கீழே வந்து ஃபஸ்ட்டு 4 ரோஸ் கோத்துருந்தோம். 5 கோத்துருக்குறேனுங்க, ஒரு ரோஸ் எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு 4 கோத்துருக்கோம் இல்லைங்களா, மேலே வந்து கரெக்டாக 3 கோத்தோம்னாவே நல்லா ஹைட் வந்துருச்சுங்க. இது எப்பயுமே ரோஸ் ஏன் அப்சைட் டவுனாக கோக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. நீங்கள் நேராக பார்த்து கோத்தீங்க அப்படின்னா, பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நசுங்கிடுங்க. உள்ளேயே இந்த ஊசியில இறங்கவே இறங்காது. ஃபஸ்ட் டைம் நான் அப்படித்தாங்க கோத்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ்வளோதாங்க, அந்த 3 ரோஸ் கோத்ததுக்கப்புறம் வச்சிரலாம். இதே சேம் வந்து இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து இன்னொரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா, 4 ரோஸ் கோத்துட்டுங்க. ஜிப்ஸியுமே மாலை கட்டுற மாரி கட்டிக்கலாம். கட்டும்போது அப்பப்போ இந்த முன்னாடி கட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அளவு ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துங்க. கொஞ்சம் ஏத்தியும் தாத்தியமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்காது. ஸோ கட்டும்போதே வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்குங்க. இது மாலை கட்டும்போது என்ன ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நம்ம ரோஸ் கோத்துருப்போம் இல்லைங்களா, அங்க பாருங்களேன் ஒரு ஒரு பூவா வச்சு சுத்தும்போது கீழ இருக்கிற ரோஸ் வந்து கழண்டு வந்துட்டே இருக்கிற மாரியே இருக்குங்க. கீழ இருக்கிற ரோஸே பாருங்க எவ்வளோ நெகந்து வந்திருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து முன்னாடியே 4 ரோஸ் போதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். அங்கேயே ஒரு முடி போட்டிருந்தா கழண்டு வந்திருக்காதுங்க. நமக்கு எவ்வளோ ரோஸ் வைக்கிறதுன்னு பிளானே இல்லைங்களா, அதனால தான் வந்து முடி போடாம விட்டுட்டேன். ஸோ ஒரு ஒரு டைமும் சுத்தும்போது பார்த்தீங்கன்னா, கீழ ரோஸ் வந்து லூஸ் குடுத்துட்டே இருக்க மாரி இருந்தது. பட் மாலை கட்டுறதுல வந்து லூஸ் குடுக்கவே இல்லைங்க. ஏன்னா நம்ம கீழ ஒரு முடி போட்டுட்டோம். மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் மேல டாப்ல ஒரு முடி போட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இதே என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா வந்து மாலை கட்டிட்டு எண்டுல வந்து நார்மலா முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாரி முடி போட்டுட்டு ரோஸ் வந்து கீழ வந்து லூஸா இருந்தது எல்லாமே டைட் பண்ணிட்டுங்க. மறுபடியும் வந்து ஒரு 3 ரோஸ் வந்து அதுக்கு மேல வந்து கோத்துக்கிட்டேனுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரோஸ் எல்லாமே ஒரே சைஸே எடுத்து கோத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2 சைடும் நம்ம மாலை கோக்குறோம் இல்லைங்களா, நீங்க வச்சு பார்க்கும்போது ஈக்குவல் சைஸ் ரோஸஸ் கோத்தீங்கனாலும், அந்த பூவோட சைஸுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் வந்து அந்த ஹைட் வேரி ஆகுங்க. ஸோ அதனால நீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க சைஸு இது கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணொண்ணு வச்சு பார்த்து கோத்துட்டே வாங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வச்சு பார்த்துட்டே தான் வந்தேன். அப்பயும் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்க மாரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஜிப்ஸி வந்து மாலை கட்டினோம் இல்லைங்களா, அத லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு ஈக்குவலா வர மாரி கொண்டுட்டு வந்துட்டேனுங்க. இங்க பாருங்களேன், மாலை வந்து ரோஸ் கோக்குறது ரொம்ப ஈஸிங்க. அந்த மாலை கட்டுற மாரி கட்டுறோம் பாருங்க, அதுதான் வேலையே ரொம்ப இழுக்கும். இது முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஏன்னா பூவெல்லாம் கட் பண்ணி, ஜிப்ஸி கட் பண்ணி, எடுத்து வச்சு எல்லாம் பண்றதுக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளோ ஈக்குவலா வந்திருக்குதுன்ட்டு. அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கீழ குஞ்சம் ரெடி பண்ண போறோங்க. அதுக்கு முன்னாடி அந்த கீழ வந்து ஒரு 3 ரோஸ் கோத்து இருந்தோம் இல்லைங்களா, அங்க அந்த 2 த்ரெட் இருக்கு பாருங்க, அதில வந்து நார்மலா பூ கட்டுற மாரிங்க. ஜிப்ஸி வந்து 2 பக்கமா வச்சு, நார்மல் முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாரி ஒரு 2, 3 முடி டைட்டா போட்டுக்கோங்க. எதுக்கு அது கட்டுறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கீழ 2 ரோஸையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குங்க உங்களுக்கு. அந்த
காம்பு வந்து விசிபிளாக தெரியும், பார்க்குறதுக்கு வந்து பார்வையாக இருக்காது. இந்த ஜிப்ஸி வச்சு கட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குங்க. ஏதோ அந்த இடத்துல அந்த காம்பு தெரியாத அளவுக்கு மறைச்ச மாதிரியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் மாதிரி வச்சு கட்டிட்டிங்களா, அடுத்து இந்த சைடு ப்ளஸ் மாதிரி வச்சு கட்டிடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண மாதிரி ஆகிடும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், நம்ம 4 சைடு வச்சு கட்டியிருக்கிறோம், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா. இதே மாதிரியே அந்த சைடு வச்சு கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ரோஸோட காம்பு சுத்தமாக தெரியாது, பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குங்க. அந்த ரோஸு கீழே அந்த ஜிப்ஸி வந்து நல்லா மினுமினு பூச்சி மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது ரெண்டையும் நல்லா டைட்டாக கட்டிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சத்துக்கு வந்து ரெடி பண்ண போகிறோங்க. குஞ்சம் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் கோத்துட்டுங்க, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அந்த இது இருக்கு இல்லைங்களா, பேர்ல் வச்சுருக்கணுங்க, அந்த பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரோஸை வந்து அப்சைட் டவுனாக கோத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே வந்து அந்த ஜிப்ஸி குச்சி இருக்கு இல்லைங்களா, குச்சியில் வந்து ஒரு முடி போட்டுக்கோங்க. இல்லைன்னா ரோஸ் வந்து கலண்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு முடி நல்லா டைட்டாக ஒரு 2 முடி போட்டுட்டு அது என்ன பண்ணுங்கன்னா, ரோஸை கீழாப்பில் தள்ளிட்டுங்க, எக்ஸ்ட்ரா உள்ள அந்த குச்சி த்ரெட் இருந்தால் கூட கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்க்கும்போது கீழே இந்த த்ரெட் அசிங்கமாக இருக்கும். அது கட் பண்ணி விட்டுட்டு பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்தளவுக்கு கோத்துக்கலாங்க. நான் ஒரு 7 8 என்னமோ கோத்துன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து எவ்வளோ நீளம் வேணும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்ம முதல்ல இருக்க ரோஸ்க்கு எவ்வளோ பீட்ஸ் கோக்குறோமோ அதே மாதிரி மீதி 4 ரோஸ்க்கும் அதே மாதிரி கோத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வர மாதிரி இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 9 பீட்ஸ் கிட்ட கோத்தோன்னு நினைக்கிறேங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ரோஸ் கோத்ததுக்கப்புறம் நம்ம உடனே பீட்ஸ் கோக்குறோம் இல்லைங்களா, அந்த பீட்ஸ்க்கு ரோஸ்க்கு நடுவில் ஜிப்ஸி வச்சாலும் அழகாக இருக்குங்க. நான் வந்து ரொம்ப ஜிப்ஸி டாமினேட் பண்ணுற மாதிரி போயிடுமோ அப்படின்ட்டு தான் நான் கொடுக்காம விட்டுட்டேன். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக 5 ரோஸ் வந்து அதே சைஸில் கோத்துருக்குறோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஒரு தடவை முடி போடுவோங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாலை அந்த குஞ்சத்தில் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ ஒரு டைம் முடி போடுவோம். த்ரெட்டு நீளமாக இருந்தால் தான் கட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 2ஆக கட்டிக்கிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, மாலை வந்து நம்ம கீழே ஜிப்ஸி கட்டி ஒன்றா கட்டி சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த குஞ்சத்தை வந்து ஜாயின் பண்ண போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, டைம் மட்டும் தான் பெருசாக எடுக்கும், ஆனால் அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த குஞ்சத்தை இதோட கட்டும்போது அந்த த்ரெட்டும் தெரியல, அந்த ஜிப்ஸி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ரோஸ் காம்பையுமே நல்லா மறைச்சிக்கிச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஜிப்ஸிக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு த்ரெட்டு கூட பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாதுங்க, ரொம்ப அழகாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மாலையோட கழுத்து பார்ட் வந்தாச்சுங்க. அந்த மேலே டாப் இருக்குது இல்லைங்களா, ரோஸ் வந்து ஊசியில் கோர்த்துருப்போம், அப்போ வந்து 2 த்ரெட் இருந்திருக்குங்க. நம்ம வந்து இன்றைக்கி 2 லேயர் வந்து பீட்ஸ் வந்து கழுத்துக்கு கோக்க போகிறோங்க. ஒரு லேயர் மட்டும் பீட்ஸ் கோர்த்தோம் அப்படின்னா பார்வையாக இருக்காது. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்து அதில் ஊசியை கோத்துங்க. பீட்ஸ் வந்து எவ்வளோ கழுத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு கோத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, கோத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஊசியை வெளியில் எடுத்துருங்க அந்த த்ரெட்லேருந்து. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு த்ரெட் இருந்தது இல்லைங்களா, அந்த த்ரெட்டில் அதே மாதிரி ஊசி கோத்து முன்னாடி இருக்க த்ரெட்டில் எவ்வளோ பீட்ஸ் கோத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு பீட்ஸ் கோத்துருங்க. கோத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸை வந்து அப்படியே அந்த த்ரெட்டை வந்து இன்னொரு எண்டில் போய் கட்ட போகிறோங்க. நீங்கள் 2 சைட்லேயுமே வந்து நீங்கள் பீட்ஸ் கோத்துட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் வருங்க, ஸ்ட்ராங்காக இருக்காது, பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் அசிங்கமாக தெரியுங்க. அதனால் நீங்கள் ஒரு சைடு மட்டும் பீட்ஸ் கோத்துக்கிட்டால் போதும். இங்கே பாருங்களேன், கழுத்துக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து பீட்ஸ் கோத்தாச்சுங்க. ஒரு 20க்கு மேலே கோத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க, எண்ணி பார்த்தா தெரியும். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கோத்து முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு வந்து இன்னொரு சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ரோஸோட ஸ்டார்டிங்கில் வந்து த்ரெட்டை வந்து நல்லா ஒரு 4-5 முடி டைட்டாக போட்டுக்கிட்டேனுங்க. போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை கட் பண்ணிக்கிட்டேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் த்ரெட் இருக்கிறது ஒன்றுமே தெரியலிங்க, நீட்டாக அமைஞ்சிருச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு லேயர் வந்து பீட்ஸ் கொடுத்துருந்தா அவ்வளோ அழகாக இருந்திருக்காதுங்க, 2 லேயர் கொடுக்கும், செம்ம அழகாக வந்துருச்சுங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் மட்டும்தான் கோக்கலாமா அப்படின்ட்டு பிளானுங்க. கொஞ்சம் ஜிப்ஸியோட கோத்தா நல்லாயிருக்குமே, ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் வந்து அந்த லாவெண்டருக்கு அந்த ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி ஒரு ரோஸு ஒரு ஜிப்ஸின்னு கோத்துருக்குறோம். ஸோ நடுவில் மட்டும் ஜிப்ஸி வச்சு கோத்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தாங்க ட்ரை பண்ணேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக வந்திருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, மாலை கட்ட தெரியாதவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீளமாகவும் இருக்குதுங்க மாலை. வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ரொம்ப ஷார்ட்டாக வந்து மாலை ஏன் கட்டுறீங்க அப்படின்னு. ஒரு சிலர் வந்து ஷார்ட்டாக தான் வேணும்னு கேட்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட பொண்ணு தாங்க, அவங்க வந்து கொஞ்சம் மாலை நீளமாக தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நீளம்னா ஸ்டாண்டர்ட் சைஸுங்க. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ்.
சைஸ் கரெக்ட்டா இருக்குங்க. இதுக்கு மேலேயும் வந்து நீளமா இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாலை ரொம்ப புடிச்சு போச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது அப்டின்னாங்க. உங்களுக்கு இந்த மாலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்டின்ட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்டின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க.